ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ எல்லோரும் கேட்டிருந்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A ப்ரிலிமினரி எக்ஸாம் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், எத்தனை கேள்விகள் போட்டிருந்தா மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், மெயின்ஸ் எக்ஸாம் ஃபாலோ பண்ணலாம், டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ கட் ஆஃப் நம்பர் ஆஃப் கேள்விகள் இவ்வளோ தான் இருக்கணும். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் ஷேர் பண்ணணும். ஏன்னா இவன் சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கான் அப்புறமா நினைக்க வேண்டாம். இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு காலகட்டம். அப்படி போகலாமா, இப்படி போகலாமா, மெயின்ஸுக்கு டிஸ்பேட்ச் போடலாமா, பேட்ச் ஜாயின் பண்ணலாமா, ஒரு மதில் மேல் புனை மாதிரி தான் அப்படியும் இப்படியும் இருக்கும். ஸோ ரியாலிட்டியாக ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கணும். ஸோ 2 நான் சொல்கிறேன், அதை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? சரி, பார்த்துடலாம். நம்பர் 1, இந்த கட் ஆஃப் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு கெஸ் மட்டும்தான், ப்ரிடிக்ஷன் கிடையாது. நம்ம மட்டும் இல்லை, யாராலுமே டிஎன்பிசி கட் ஆஃப் இதான் வரும்ன்றது ப்ரிடிக்ஷன் முழுசாக சொல்ல முடியாது. காரணம் இதில் 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, இப்போ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு கீ பார்த்துருப்போம், அதில் ஒரு கொஷின்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ டிஎன்பிசி ஒரு கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த கீழே ஒரு மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 8லேருந்து ஒரு 10 கேள்விகள் அந்த சேஞ்சஸ் நிறைய பேருக்கு பார்க்க முடியுது. இதெல்லாம் தவிர்த்து டிஎன்பிசி ஃபைனலாக ஒரு கீ வந்து கொடுத்து ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த ரிசல்ட்டில் எதிர்பார்க்காதவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க, எதிர்பார்த்தவங்க கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் ஒரு கெஸ்ட்டில் இந்த கட் ஆஃப் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது. ப்ரிப்ரேஷன் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம் இருந்தாலும் கட் ஆஃப் எழுதின உடனே தெரியாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா டிஎன்பிசி ப்ராசஸில் இந்த கட் ஆஃப் கீ இந்த மாதிரி விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி அந்த அளவுக்கு வந்து இருக்காது. நம்ம கெஸ்ட்டோட ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், குரூப் 2 vs 2A. இந்த இடத்துல ஆஸ்பிரண்ட்ஸ் தயவு செஞ்சு சுய அறிவு ரொம்ப வந்து அப்ளை பண்ணுங்கள். செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா, டெஸ்ட் பேட்ச் போடலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ எல்லாமே நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போது நம்பர் 1 விஷயம், டிசம்பர் மாதம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 3 மாதம் இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்த 3 மாதத்தில், அதாவது ஒரு ஏப்ரல் இல்லைனா மார்ச், இந்த டைமில் எக்ஸாம் நடக்கலாம். இங்கே ஒரு 3 மாதம் கிட்டே இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் எக்ஸாம்க்கு இன்னும் 6-7 மாதம் வந்து இருக்குது இல்லையா? அப்போது ரிசல்ட் வரைக்கும் நான் படிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு படிக்காமல் இருக்கவே கூடாது. நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரிசல்ட் வந்து இன்கேஸ் கிளியர் ஆகிடுச்சுன்னா அந்த 3 மாதம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு போதுமானதாக இருக்காது. ப்ரிப்பரேஷன் இப்போயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஏகப்பட்ட பேருக்கு மைண்டில் வந்து ஓடிட்டு இருக்க விஷயம், இந்த கட் ஆஃப் இருக்கு இல்லையா, இது ஒருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஒரு மாதிரி மாறி மாறி வந்து போய்கிட்டு இருக்கலாம். இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாமா, ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணலாமா, ஜாயின் பண்ணி கிளியர் ஆகலாம், என் காசு வேஸ்ட் ஆகிடுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதோ ஜாயின் பண்ணாததோ உங்கள் தனிப்பட்ட விருப்பம். பட் நான் சொல்கிற விஷயம், இந்த 3 மாதம் இருக்குல்ல, இந்த 3 மாதம் செல்ஃப் ப்ரிப்பரேஷனை பெருசாக நீங்கள் நம்பி தாங்க ஆகணும். ஓகே, ஒரே ஒரு பாயிண்ட் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் 130 போட்டிருக்கீங்க, 140 போட்டிருக்கீங்க, 150 போட்டிருக்கீங்க, ஒன்றுமே படிக்காமல் 130க்கு மேலே போட முடியுமா? எதுவுமே படிக்காமல் ஃப்ளூக்கில் 150 கிட்டே போட முடியுமா? அப்போ ஏதோ ஒரு விஷயம் படித்து தான் நீங்கள் 150யோ 140யோ நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா? அப்போது இந்த 3 மாதத்தில் சில பேருக்கு நம்பிக்கையாக இருக்கும், அவங்க அகாடமி ஜாயின் பண்ணுறதோ பண்ணாதோ தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். இந்த பார்டர் இருக்காங்க இல்லையா, எனக்கு இப்படி வருமா வராதான விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்க நான் கஷ்டப்பட்டு காசை வாங்கி ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் 500 ரூபாய் இருந்தாலும் நான் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணி அதை ஃபீஸ் பே பண்ணி வேஸ்ட்டாக என்ன பண்ணுறது? அப்போ அந்த விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். படிக்கலாமா வேணாமா, காசு வேஸ்ட் ஆகுமா ஆகாதா, இதான் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த விஷயங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த 3 மாதம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பண்ணணும்? ரொம்ப தெளிவாக பண்ணலாங்க, ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட், 3 விஷயம் இல்லையா? ஒன்று குரூப் 2, இன்னொன்று குரூப் 2A, இன்னொன்று ப்ரிலிமினரி. இது 2மே மெயின்ஸு. ரைட், இது இடத்துல இந்த சிலபஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். நான் இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ 2A ப்ரிலிம்ஸ் இது 3க்கும் சிலபஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 20 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 3த்துக்கும் பிரிண்ட் அவுட் போடுங்க. பிரிண்ட் அவுட் போட்டு 3த்தையும் பிரித்து வச்சுட்டு எந்த சிலபஸ் காமனாக இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கர்நாடிக் வார் ஒரு டாபிக் வந்திருக்கு. இப்போ இந்த கர்நாடிக் வார் டாபிக் ப்ரிலிமினரியில் டேரெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க சிலபஸில் இல்லையா? பட் மெயின்ஸ் எக்ஸாமில் சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ப்ரிலிமினரிக்கும் இந்த கர்நாடிக் வார் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த 3 வார் 3 இயர் என்ன ட்ரீட்டி போட்டிருக்காங்க, உடன்படிக்கை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே எக்ஸாம் போயிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல இந்த 3 எக்ஸாமுக்கும் 2A ப்ரிலிமினருக்கு காமனாக என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அதை 3மே ஃபில்டர் பண்ணி இந்த 3 மாதம் படித்ததை திரும்ப படிங்க. திரும்ப படிக்கிறத வேறு மாதிரி படிங்க. வேறு மாதிரி படிக்கிறத இன்னும் மெருகேற்றி படிங்க. அவ்வளோதான். நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணாமல் போகலாம். நான் 2Aக்கு மட்டும் பண்ணிக்கிறேன், 2க்கு மட்டும் பண்ணிக்கிறேன், அது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்கிறது, அந்த பயமாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறவங்க,
பார்டரில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். நீங்கள் செல்ஃப் ப்ரிப்ரேஷன், உங்கள் ப்ரிப்ரேஷன் நம்புங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படித்த விஷயத்தை இன்னும் மெருகேற்றலாம். 2A என்னென்ன விஷயங்கள் காமனாக இருக்கோ, கையில் இருக்க சோர்ஸ், இப்போ சமச்சீர் புத்தகம் இருக்கா, அந்த சமச்சீர் புத்தகத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயங்களை முடிக்க பாருங்கள். மினிமம் அந்த 6 மாதத்தில் ஃபஸ்ட்டு 3 மாதம் 50% சிலபஸ், அடுத்த 3 மாதம் 50%. மோஸ்ட்லி இந்த பாலிட்டி, ஜியாகிரஃபியில் சில டாபிக்ஸ், மாடர்ன் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிச்சிங்களோ அதை திரும்ப நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். என்ன டிஸ்கிரிப்ட் டைப்போ அப்ஜெக்டிவோ கொஞ்சம் மெருகேற்றுற மாதிரி வந்து போகும். ஸோ அந்த விஷயத்தை கண்டென்ட்டை டெவலப் பண்ணுங்கள். எவ்வளோ நோட்ஸ் எடுக்க முடியுமோ நோட்ஸ் எடுத்து வைங்க. அந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துட்டா டெஸ்ட் பேட்ச் போடணுமா, ப்ராக்டிஸ் பண்ணணுமா பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ கிளியர் ஆகலையா, அந்த விஷயம் எங்கேயும் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிக்க போகிறோம் அப்புறமா இருக்கவே கூடாது, ரிசல்ட் வந்தால் படிக்க போகிறோம் அப்படி கிடையாது. முன்னாடியே தயாராக இருந்தாகணும். டிஎன்பிசியில் முக்கால்வாசி பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, குரூப் 4 வரட்டும் பார்த்துக்கலாம், குரூப் 2 வரட்டும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இல்லை, ரிசல்ட்டோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி உங்கள் ப்ரிப்ரேஷன் நீங்கள் செம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஓகே, அப்போ அடுத்த 3 மாதத்துக்கு ஒரு செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்படி அணுகலாம், எப்படி கொண்டு போகலாம், நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு ஒருவேளை கிளியர் ஆகாதோ, கட்டின ஃபீஸ் வேஸ்ட் ஆகிடுமோ, இதே மைண்டில் ஓட்டே இருந்தால் அந்த 1000 ரூபாயோ 500 ரூபாயோ 2000 ரூபாய் அது மாதிரி தான் மனசில் ஓடுமே தவிர ப்ரிப்பரேஷன் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. நமக்கு தேவை ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணி ஆகணும். அதுக்கு மைண்ட் தெளிவாக இருந்தாகணும். ஏன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸை விட மெயின்ஸ் கஷ்டமாக தான் கேட்க போகிறாங்க. இங்கே கேட்ட அப்ஜெக்டிவ் விட மெயின்ஸில் இன்னும் மெருகேற்றி இன்னும் டஃப்பாக கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த 3 மாதம் எந்த அளவுக்கு செல்ஃப் ப்ரிப்ரேஷன் நம்ப முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எங்கேயும் ஜாயின் பண்ணிட்டு புலம்ப வேண்டாம். ஜாயின் பண்ணுங்கள், அது உங்கள் விருப்பம். எங்கே வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எல்லாரும் போடுவாங்க, நானும் போடுவேன், எல்லாம் பண்ணலாம். பட் பண்ணலாமா வேணாமான்றதை செல்ஃபாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த கட் ஆஃப் நம்ம வந்து வரலாம். நான் சொல்கிறது இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஓகேவா? ரைட். சரி, ஃபஸ்ட்டு குரூப் 2A என்னவா இருக்கலாம் அண்ட் குரூப் 2க்கு என்னவா வந்து இருக்க முடியும், இதை நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, திரும்ப நான் சொல்கிறேன். இது இப்போ கீ ரிலீஸ் பண்ணாங்க, நிறைய பேர் நீங்கள் மெசேஜ் பண்ணது, பசங்க போட்டது எல்லாமே சேர்த்து ஒரு கெஸ் அனுமானம் நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா படிக்காமல் இருக்க முடியாது. ஒரு நம்பர் தெரிஞ்சால் இன்னும் நம்பிக்கை வந்து படிக்க முடியும். அதுக்காக நம்பர் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு நான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருந்து நம்ம ஃபுல்லாக போகிறதுக்கு இன்னும் பெட்டராக வந்திருக்கும். மைனஸ் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ரைட். சரி, குரூப் 2 என்னவா இருக்கலாம் மெயின்ஸ் போகிறதுக்கு? அதாவது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லும் போது 160லேருந்து 162 வரைக்கும் இது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு. 200 கேள்விகளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போது நிறைய பேர் இங்கே யோசிக்கிறது 160 போட்டிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறதோ, டெலகிராமில் போடுறதோ, இல்லை மற்ற விஷயங்களை பண்ணுறதோ அவங்க மட்டுமே ஆஸ்பெக்ட்ஸ் கிடையாது. ஒரு 5 lakh people எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 5 லட்சம் பேரும் யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்க இல்லை. 5 லட்சம் பேரும் டெலகிராமில் போல் போடுறவங்க இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு போல் வருது, 5000 போல் வருது. சரியா? இந்த 5000 பேரை யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அதான் கட் ஆஃப் நம்ம முடிவு வரவே முடியாது. ஏன்னா 5 லட்சம் பேரில் 5000 பேர் அப்படின்னா எவ்வளோ பேர் இருக்குது? ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? இது எல்லாமே இந்த ஓட்டிங்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரீ போல் எக்ஸிட் போல் அந்த மாதிரி மெத்தட் தான். நம்ம அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து வர முடியாது. போல் போடாதவங்க, கமெண்ட் போடாதவங்க, ஆன்லைன் பக்கமே வராதவங்க எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அந்த 160 கிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு 1%. இப்போ 100ல் 10 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, 100ல் 20 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது, 200ல் 30 பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு குரூப் 2 கன்ஃபார்மாக அந்த 160 162 கிட்ட இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக மெயின்ஸ் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ண சான்ஸ் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இல்லை ப்ரோ கொஞ்சம் மேலே கீழே போகலாம் அப்படின்னா அந்த 155லேருந்து 162 அந்த 7 கொஷின் கிட்ட இருக்கு இல்லையா, இந்த விஷயங்கள் கொஞ்சம் மாறுபடலாம். ஸோ அந்த 155 மேலே இருக்குது, 160 கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் குரூப் 2க்கு மெயின்ஸுக்கு தாராளமாக நீங்கள் படிக்கலாம். ஓகே, இது இன்னும் கேஸ்ட் கிட்ட வந்து மாறுங்க. இப்போ 160 ஜென்ரல் வருது அப்படின்னா உங்களுக்கு பிசி, பிசிஎம், எம்பிசி, பிஎஸ்டிஎம், எஸ்சி, எஸ்டின்னும் போது கொஞ்சம் அந்த மாறுபாடுகள் வந்து வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் திரும்ப நான் சொல்கிறது தான், யார் சொல்கிறதும் கன்ஃபார்ம் அப்படின்னால ஒரு சேஃப் ஜோன் படிக்கிறதுக்காக மட்டும்தான். பட் நிச்சயமாக அந்த 160ன்றது எனக்கு வருன்றது ஒரு அணித்தரமான ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்காங்க, சில பேர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பார்த்த சில பேர்லாம் தமிழில் கம்மியாக போட்டிருந்தாலும் ஜிஎஸ்ல 52 போட்டிருக்காங்க. அது எப்படி போட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா ரியலாகவே அவங்க சொல்கிறாங்க, சில பேர் பொய் சொல்கிறவங்களும் இருக்காங்க. பட் ரியலாகவே 52 போட்டவங்க இருக்காங்க. நான் பேச்சுலர் சில பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ பொய் சொல்கிறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது லாங்குவேஜ் நல்லா போட்டு, மேக்ஸ் நல்லா போட்டு, ஜிஎஸ் நல்லா வந்திருக்கவங்களுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது 160 கிட்ட குரூப் 2 மெயின்ஸுக்கு ஒரு ஜெனரல் கேட்டகரிக்கு இருக்கலாம். அங்கே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ப்ரோ, இப்போது எனக்கு ஒரு 150 to 155 இருக்குது.
நான் ஒரு எஸ்சி எஸ்டி கிட்ட வரேன், ஒரு எம்பிசி கிட்ட வரேன், குரூப் 2 மெயின்ஸ் வரலாமா, வெயிட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம் நான் சொல்கிறேன். இப்போ 2Aக்கு என்னவா இருக்கலாம், ஜென்ரல் கேட்டகரி அவங்க என்னவா இருக்கலாம்னா இந்த இடத்துல 153+, இந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தால் நிச்சயமாக கிராக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கிருந்து நீங்கள் அப்படியே வந்து மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம். எம்பிசி பிசி இப்போ ஜென்ரலுக்கு ஒரு 153 150 வருது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிசி 149, எம்பிசி 153, எம்பிசி 152 பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி கிளியர் ஆகும். ஓகேவா? பட் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு 145 இருந்து 150 கிட்டே வருது போ, என்னால் நான் படிக்க முடியுமான்னு கேட்டால் நீங்களும் படிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து 100% ஒரு சேஃப் ஜோனாக வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த மார்க். ஓகேவா? இந்த மார்க் எல்லாமே ஒரு பார்டரில் உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் வைக்கிறேன். சரி, அப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இந்த 3 மாதம் ப்ரிப்பரேஷன் இருக்குது பாருங்கள், செல்ஃப் ப்ரிப்பரேஷன், அதுதான் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் நம்ப வேண்டியது உங்களை மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. நீங்கள் 145 146 149 அந்த பிசி எம்பிசி கேஸ்ட் கட்டி மாறி எப்படின்னா வந்து வரலாம். பட் நான் சொல்கிற விஷயம் ஜென்ரலுக்கு 153+, இங்கே 162 நான் வந்து வைக்கிறேன். இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட அதிகமாக தான் சான்ஸ் இருக்குது, கம்மியாக சான்ஸ் இருக்குமான்னு கேட்டால் ரொம்பலாம் கம்மியாலாம் போக வாய்ப்பு இல்லை. சரியா? சில பேர் வந்து 140 130 125 வந்து சொல்கிறதை நான் பார்க்க முடியுது. பட் அது தனிப்பட்ட கருத்து. பட் எனக்கும் மேபி அது வந்தாலும் வளர்ந்தாரு, ஆனால் இவ்வளோ கம்மியாகுமான்னு கேட்டால் சான்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் 2Aன்னு வரும்போது கம்மியாக சான்ஸ் இருக்குங்க. அந்த 153 145 140 எஸ்சி 142 எஸ்டி இந்த மாதிரி விஷயம் வரும்போது 2Aக்கு வந்து கம்மியாக சான்ஸ் இருக்கலாம். அப்போ எனிதிங் ப்ளஸ் 145+ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும்னா தாராளமாக படிக்க ஆரம்பிங்க. அப்போ நீங்கள் பண்ணுற விஷயம் என்னவாக இருக்குன்னா, அந்த 3 மாதத்தில் குரூப் 2 2A ரெண்டுத்துக்கும் கம்பைன் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணணும். கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எவ்வளோ அளவுக்கு ஒரு கர்நாடிக் வார் இருக்குது, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கா, அதை மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லையோ ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லையோ கண்டென்ட் நோட்ஸ் வந்து எடுங்க. அண்ட் சேம் திங் அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் யூஸ் ஆகிற மாதிரி வந்திருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல எதிர்பார்க்காம குரூப் 2 கிளியர் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, எதிர்பார்த்து கிளியர் பண்ணாதான் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்படி வேணால் வந்து மாறலாம், ஜிக்ஸாக தான் வந்து போகும், நம்ம 100% சொல்லவே முடியாது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ண முடியும், நம்ம அந்த 3 மாதம் படிக்காமல் இருக்கவே முடியாது. அந்த கட் ஆஃப் கீ அஃபிஷியல் கட் ஆஃப் எல்லாத்தையும் ஓரமாக தூக்கி போட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 120K வந்துச்சுன்னா ரொம்ப சந்தேகமான விஷயம் தான், மேபி ஃப்ளூக்கில் சான்ஸ் இருக்கலாம். பட் ஒரு 140 145 கிட்டே இருக்குது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ப்ரிப்பரேஷன் குரூப் 2 2A மெயின்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், ஃபியூச்சரிஸ்டிக்காக பேஸ் பண்ணியே இருக்கணும். ரியாலிட்டி அதுதான். எடுத்தவொன்னே ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணணும், ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணணும், படிச்சிடணும், அந்த லெவலுக்கு வந்து போயிடாதீங்க. அது நீங்கள் அப்புறமா யோசிக்கலாம். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்ம பிலிம்ஸ்க்கு எவ்வளோ படிச்சிருக்கும், அந்த சிலபஸ் மெயின்ஸ் எவ்வளோ இருக்குது, நம்மளால் படிக்க முடியுமா, படிக்க முடியாதா, பண்ணுங்கள். எதுவுமே படிக்காமலங்க 140 போட்டிருப்பீங்க, எல்லாம் படிச்சிருப்பீங்க, தமிழ் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. தமிழ்லாம் ஆல்மோஸ்ட் ஒரு 60% சேமாக தான் வரப்போகுது, எது ஒரு மாற்றமும் இல்லை. ஆப்டிடியூட்லாம் கொஞ்சம் தான் மாறப்போகுது, சில விஷயம் வரப்போகுது. ஜிஎஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் வரப்போகுது. ஒரு சயின்ஸ் அண்ட் டெக் அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரஃபியில் கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கும். மற்றபடி எக்கனாமி ஹிஸ்ட்ரி இந்த விஷயங்கள்லாம் பாலிட்டிலாம் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ படித்த விஷயம் திரும்ப படிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம், ரைட்? அப்போ என்ன படிச்சிருக்கீங்களோ அது எப்படி மெருகேற்றலாம், எப்படி கொண்டு போகலாம், அதை வந்து செல்ஃபாக யோசிங்க. அதுக்காக நான் வீடியோ வந்து கொடுக்குறேன். அந்த 1 மாதம் இந்த 3 மாதம் எப்படி கொண்டு போகலாம், ஒரு அகாடமி இல்லாமையோ டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் எப்படி ஒரு ஆஸ்பெக்டாக எப்படி கொண்டு போக முடியும் எல்லாமே நான் கொடுக்குறேன். அது எல்லாம் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கட் ஆஃப் அதை ஓரமாக தூக்கி வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எய்தர் உங்களுக்கு இந்த குரூப் 2Aல கிளியர் ஆகலாம், இல்லைனாலும் ஒன்றும் இல்லை, ஒரு சில விஷயங்கள் தள்ளி போகலாம். சில வெற்றிகளுக்கு சில காலம் எடுக்கும். போங்க ப்ரோ மோட்டிவேஷனா, சத்தியமாக இல்லை. காம்படிஷன் எக்ஸாம் இப்படி தான் இருக்கும், இதை விட மோசமாலாம் இருக்கும். இதோட மோசமாலாம் நிறைய சுச்சுவேஷன் நான்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளவோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதையும் நம்ம வாழ முடியும். டிஎன்பிஎஸ் நம்பிட்டோம், ஏமாந்து போயிட்டோம், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஓரமாடுத்து வச்சுட்டு இந்த குரூப் 2A ப்ரிப்பேர் பண்ணுற விஷயத்தை ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போங்க. உங்களுக்கு பயம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ரிசல்ட் வந்தாலும் அடிக்கலாம், வரலனாலும் அது அப்படியே மெருகேற்றி உள்ளே கொண்டு போக முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட ஒரு கெஸ் ப்ரிடிக்ஷன். இல்லை யாராலுமே 100 சொல்ல முடியாது, அதான் வந்து உண்மை. சரியா? பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். டெலிகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் அங்கே வந்து கண்டக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.